வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எலிமினேஷன் ப்ராசஸ் அப்போ ராணுவ வந்து டார்கெட் பண்ணப்படுறார். ஸோ அந்த ப்ராசஸில் என்ன நடந்தது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். விஜய் சேதுபதி சார் வந்து கார்டோடு வந்துட்டார் சண்டே எபிசோடில் ஒருத்தரை எலிமினேட் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்தட்டையும் கேட்குறாரு, நாமினேஷனில் யார் யார் இருக்கீங்க சொல்லுங்கள், யார் எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜய் விஷால்கிட்ட கேட்டப்போ விஜய் விஷால் வந்து நான் தான் இருப்பேன் சார் அப்படின்ற மாதிரி அவரையே செல்ஃப் நாமினேட் பண்ணிக்கிறாரு, நான் எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அன்ஷிதா கிட்ட கேட்டோடனே அன்ஷிதா யாரை சொன்னாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா ராணுவ சொல்கிறாங்க. ஸோ ராணுவ கேட்டதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ராணுவ வந்து பவித்ரா எலிமினேட் ஆகிறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மற்ற ரெண்டு பேர் லைக் ஜாக்லினாக இருக்கட்டும் அண்ட் தென் மஞ்சரியாக இருக்கட்டும் அவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராணுவ தான் எலிமினேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி பவித்ராவும் வந்து ராணுவ எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஏன் இவங்கெல்லாம் ராணுவ சிம்பிளாக வந்து பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ராணுவுக்கு அடிபட்டிருக்கு, ஸோ அவருக்கு இந்த கேமுக்கு வந்து ஃபிட் இல்லை, லைக் டிடிஎஃப் வந்து விளையாடணும் அப்படின்னா ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் இவர் லைக் எலிஜிபிளாக இருக்க மாட்டார் அப்கமிங் வீக்ஸ்க்கு ஃபார் பிக் பாஸ் பிளே அப்படின்றத இவங்க மைண்டில் வச்சுட்டு ராணுவ வந்து எலிமினேட் ஆகிடுவார் அப்படின்ற மாதிரி இவங்கெல்லாம் ஜட்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நாமினேஷனில் இருக்கிறதுல அன்ஷிதா அண்ட் தென் பவித்ரா அதுக்கப்புறம் ஜாக்லின் மஞ்சரி இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ராணுவ தான் செலக்ட் பண்ணாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இந்த நாமினேஷன் லிஸ்ட் வந்து ராணுவ தான் வெளியேற போகிறாரு அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ணுறாங்க. பட் அங்கே சீனே வேறு அப்படின்ற மாதிரி ராணுவ எலிமினேட் ஆகலை, அன்ஷிதா தான் வந்து பார்த்திங்கன்னா எலிமினேட் பண்ணப்படுறாங்க. ஸோ ராணுவ வந்து அந்த பிக் ஸ்க்ரீனில் வந்து காமிக்கிறாங்க. எலிமினேஷன் அப்போ லைக் விஜய் சேதுபதி சார் வந்து கார்டை காமிக்கிறாரு, அதில் அன்ஷிதான்னு பேர் எழுதியிருக்கு. ஸோ ராணுவ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டில் ராக்கிங் அப்படின்னே சொல்லலாம். மேபி இந்த வாரம் அவருக்கு வந்து கை சரியாக போய் அவர் வந்து கட்டெல்லாம் பிரிச்சுட்டு மேபி டிடிஎஃப்ல ஒரு முக்கியமான பிளேயராக இவர் இருப்பார் அப்படின்றத என்னோட கணிப்பு. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் ராணுவோட ஃபேன் நீங்களா இருந்தீங்க அப்படின்னா அவருக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.